வணக்கம். இன்றைக்கி நம்ம காஷ்மீரோட 3வது நாள் ட்ரிப்பில் இருக்கேன். திங்கள், செவ்வாய், புதன். இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி நாங்கள் வந்து லோக்கல் சைட் சீயிங் புக் பண்ணிவிட்டு போனோம். நம்ம வழக்கமாக போகிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போனால் முதல்ல எடுத்தோன்னே ஆதிசங்கரோட கோவில்னு சொல்லிவிட்டு அங்கே பரமேஸ்வரனுக்கான ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கே போனோம். அங்கே ஆதிசங்கரர் தவம் இருந்த இடமும் சேமிச்சோம். நல்ல பயங்கர சில்லு இருந்து கிட்டத்தட்ட 5 டிகிரியில் இருந்தது. நல்லா இருந்தது. அது எல்லாத்தையும் மிச்சப்படி இருக்கிற முகல் கார்டன்ஸ் அது இது எல்லோரும் போகிற மாதிரி நாங்களும் போனோம். போயிட்டு முக்கியமானது என்னென்னா, இந்த பிரதாப் சிங் மியூசியம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா, நேற்று நாங்கள் சன் டெம்பிள் போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி வீடியோவில். அந்த சன் டெம்பிள் இடத்துல வந்து அங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் இந்த பிரதாப் சிங் மியூசியமில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனால் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் கோயிங் டு தட் மியூசியம். அங்கே போனோம். அங்கே போய் பார்க்கும்போது எவ்வளோ பெருமாளோட திருவுருவம் தெரியுமா? நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காஷ்மீரும் அன்றைக்கி இருந்த காஷ்மீரும் எவ்வளோ டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட பிம்பங்கள் எல்லாமே அன்பிலீவபிள், அவ்வளோ நல்லா இருக்குது. நம்முடைய மகாவிஷ்ணுவாகட்டும், பரமேஸ்வரன் ஆகட்டும், நிறைய இருக்குது. அந்த பெருமாளையெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்த இந்த காஷ்மீர் பூமி எப்படி இன்றைக்கி மாறியிருக்கு அப்படிங்கிறது யோசிக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும். காஷ்மீர் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னாக்கா, கஷ்யப மகரிஷி இந்த ஊரில் மக்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஷ்மீர்ன்ற பூமியை கஷ்யப மகரிஷி தான் உருவாக்கினார். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய ஏரியா இருந்தது. பரமேஸ்வரனோட அருளால் அந்த வாட்டர் வந்து ஏரியில் இருந்த தண்ணி வந்து இப்போ கூப்பிடக்கூடிய ரிவரோடான ஜீலம் நதி, ஜலம் சொல்கிறாங்க, ஜலம் நதி வழி அது ட்ரெயின் ஆனதுனால இந்த காஷ்மீர் பூமி வந்தது. அது போலேருந்தே இது வந்து நம்ம பாரதம் எப்படி மிச்ச பாரதம் எப்படி இந்து பூமியாக இருந்ததோ, சனாதன தர்மத்தில் இருந்தோ, அதே மாதிரி தான் இந்த பூமியும் இருந்திருக்கு. இங்கே வந்து நாங்கள் மெயினாக வந்து அந்த சன் டெம்பிளில் இருந்த பெருமாளுடைய பிம்பங்களை பார்க்கறதுக்காக வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சன் டெம்பிள் வந்து 1500 வருஷம் பழமையான கோவில். ஸோ அங்கே இருக்கிற பெருமாளோட பிம்பங்களும் 1500 வருஷங்கள் பழமையான பிம்பமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் சர்ப்ரைசிங் என்னன்னா, நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே பெருமாளோட கருட சேவை ஒன்று வந்து சிறப்பாகவே இருந்தது. நாங்கள் வந்து கவுஹாத்தி போயிருந்தோம், அங்கேயும் பெருமாளோட கருட சேவையை பார்த்தோம், பிம்பம். அதே மாதிரி இங்கே காஷ்மீரில் வந்தாலும் காஷ்மீர்லேயும் பெருமாளோட கருட சேவை பிம்பமும் இருந்தது. இந்த யூனிக்னஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுக்கு அடுத்தது ரொம்ப என்ன சொல்லுது, பெருமாளோட அனுகிரகம் என்னன்னா, நாங்கள் வந்து நேற்று போயிருந்தோம் இல்லையா, அவந்திபுராவில் இருந்த பெருமாள் கோவிலோன பெருமாளோட பிம்பம் இங்கே வந்து ஸ்ரீநகரில் கதாதர் கோவிலில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிது. இந்த கதாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு போனோம். பெரும்பாலானவர் யாருக்குமே கிடைக்கல. அப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கதாதர் டெம்பிளுக்காக போனோம். எங்களுடைய கேப் டிரைவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஹி கோஆப்ரேட்டட் வெரி வெல், கொண்டு போனார். அது ஆக்சுவலாக அந்த கதாதர் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ஓல்டு செக்ரட்டேரியட் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்குது. ஆகையினால இது கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுனால யாரும் வரதில்லை அப்படின்னார். பட் நாங்கள் உள்ளே நுழையும் போதே மணி ஒரு 5 மணி இருக்கும். உள்ளே நுழையும் போதே என்ன பண்ணார்னாக்கா, அங்கே இருந்த செக்யூரிட்டி வந்து இல்லை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னார். மணி 5 தானே ஆறுது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். இருந்தாலும் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால், சென்னையிலேருந்து அப்படின்னோடனே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அது போனால் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அது உள்ளே போனோம். ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த கதாதர் டெம்பிள்னு ஒரு பேர் ஒன்று இருந்தது. அதை தவிர அங்கே கோவில் இருப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும், அதாவது நம்ம நினச்சிட்டு வருவோம் இல்லையா ஒரு கோவில்னால் எப்படி இருக்கும்னு, அது எதுவுமே இல்லை. சரி அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போனோம். அங்கே வந்து டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அங்கே அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரும் வந்து எங்கேருந்து வரீங்க அப்படின்னார். நாங்கள் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பெருமாள்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நான் திருமணோட பேசுகிறேன். இங்கே எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, திலகம் இல்லாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஆகையினால திலகம் இல்லாமல் தான்
மன வருத்தத்தோடு போனேன். அங்கே போனோடனே அந்த கோவிலில் ட்ரஸ்ட்டோட மக்கள் யாருன்னு கேட்டால் என்னால் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு கூண்டு போய் காமிச்சா. நிஜமாவே ஒரு பெருமாளோட அனுகிரகம். ஏன்னா அதுக்கப்புறமா நான் அவள் கூட 5 நிமிஷம் கூட பேசலை. ஏன்னா அவள் கதவும் மூடிட்டு கிளம்பிட்டா. அவர் அங்கே போனோடனே முதல் கேள்வி என்ன கேட்டார்னா, உங்களுக்கு இங்கே வரணும்னு சொல்லி யார் கைட் பண்ணா அப்படிங்கிறதான் முதல் கேள்வியே கேட்டார். ஏன்னா அங்கே யாருமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கோட பின்னாடி இருக்குது, அவ்வளோதான். கோவிலுக்கான நம்ம சொல்கிறோம் இல்லையா, மணியோ இதுவோ எதுவுமே இல்லை. ஒரு ஆஃபீஸ் பில்டிங் பின்னாடியும் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அங்கே போகும்போது அந்த கதாதர் மூர்த்தி கோவில் அங்கே போனோம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அங்கே அவந்திபுராவில் இருந்த மூலஸ்தானத்தில் இருந்த பெருமாளை சேவிக்க முடிஞ்சுது. பெருமாள் 4 திருமுகத்தோட, ஒரு பக்கம் நரசிம்மர், இன்னொரு பக்கம் வராகர், முன்னாடி மகாவிஷ்ணு, பின்னாடி ஒரு உருவம். இந்த 4 4 திருமுகத்தோட பெருமாள் சேவை சாதிச்சார். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமானது கதாதர் மூர்த்தி. இந்த கதாதர் கோவில் இல்லையா, கதாதர் மூர்த்தி எங்கேருந்து வந்தார்? ஏன்னா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து கதாதரன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொன்னாலும் இந்த கதாதரன் அப்படின்ற கோவில் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சு கதாதரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம கயாவில் வந்து விஷ்ணுபாதம் போகிறோம் இல்லையா, விஷ்ணுபாதமில் பிண்டம் சேவிச்சுட்டு அந்த பல்குனி ரிவருக்கு போகிற இடத்துல ஒரு கதாதரன் சன்னதி இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாருக்குமே நீங்கள் வந்து விஷ்ணுபாதத்தில் வந்து பிண்டம் சேவிச்சேன்னா அந்த கதாதர் மூர்த்தியை சேவிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொன்னார். அதனால் நாங்கள் 2வது தரம் போகும்போது அந்த கதாதர் மூர்த்தினா ஒரு சின்ன சன்னதியில் இருக்கும், யாருமே போகிறதில்ல. ஆகையினால் நாங்கள் போய் அந்த கதாதர் மூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வந்துட்டு, நானும் நிறைய தரம் பேர்கிட்ட கேட்டேன். எங்கேயுமே கதாதர் மூர்த்திங்கிறது நம்ம பக்கத்தில் எங்கேயுமே கோவில் கிடையாது. சரி, இப்போ இந்த கதாதர் மூர்த்தி எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கதாதர் மூர்த்தியோட ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் டெம்பிள் கோஸ் லைக் திஸ். இந்த காஷ்மீரை தாண்ட இந்து ராஜா கனவில் தோன்றி பகவான் மகாவிஷ்ணு என்ன சொன்னான்னா, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், என்ன நீ இங்கே கூட்டின்னு வந்து வச்சு எனக்கு கோவில் கட்டி எனக்கு திருவாராணம், அதாவது இவாளோட முறைப்படி என்ன பண்ணணுமோ எனக்கு பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த ராஜாவும் தன்னுடைய மினிஸ்டர்ஸை அந்த கயாக்கு அனுப்பிச்சார். பெருமாள் சொல்லும்போதே, நான் இந்த மூர்த்தியை கொடுக்கறதுக்கு என்னோட மூர்த்தியோட வெயிட்டுக்கு ஈக்குவலான தங்கத்தை கொடுத்துட்டு நீ எடுத்துகிட்டு வரணும் பெருமாளை அப்படின்னு சொன்னார். சரி, இவாளும் பெருமாள் மூர்த்திக்கு தங்கத்தை கொடுத்துட்டு, பெருமாளோட மூர்த்திக்கு இடைக்கு தங்கம் கொடுத்துட்டு இந்த பெருமாளை மூர்த்தியை எள்ளை பண்ணிட்டு வரா. எள்ளை பண்ண போகும்போது கனவில் இன்னொன்று சொல்லியிருக்க, என்ன நீ வந்து இந்த அவந்திபுராவில் இருக்கிற இந்த ஜலம் ரிவர், இந்த ஜலம் ரிவருக்கு சான்ஸ்கிரிட்டில் பழைய பேர் வேறு இருந்திருக்கு, இந்த ஜலம் ரிவரில் விட்டுரு, ஒரு போட்டில் வச்சு என்னை விட்டுரு, நான் எந்த இடத்துல வந்து நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி பெருமாள் சாதிக்கிறார். அந்த மூர்த்தி எங்கே, அந்த கதாதர் மூர்த்தி கயாவில் இருக்கார் இல்லையா, அந்த கதாதர மூர்த்தியை இங்கே இருக்கிறவாளுக்கு பெருமாள் ஏழை பண்ணிட்டு வந்து இந்த அவந்திபுராவில் இந்த ஜலம்னி சொல்லக்கூடிய நதியில் வசிஷ்டா அப்படின்னு அந்த காலத்தில் பேர் இருந்திருக்கு. அந்த ஜலத்தில் அந்த நதியில் ஒரு போட்டில் வச்சு பெருமாளை அந்த நதியோட ஓட்டத்தில் விட்டுடுறா. அந்த பெருமாள் இங்கே ஸ்ரீநகரில் இப்போ வந்து செக்ரட்டேரியட், ஓல்டு செக்ரட்டேரியட் இருக்கிற இடத்துல வந்து கரை தட்டுறது, இந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் கட்டியிருக்கா. இது வந்து யாருக்குமே யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியும் அப்படி இல்லை. இங்கே வந்து யாருமே வரல. முதல் கேள்வி அந்த ட்ரஸ்ட்டில் போய் கேட்கும்போது, உங்களுக்கு இந்த கோவில் இங்கே இருக்குன்னு யார் சொன்னா, இதுதான் முதல் கேள்வி கேட்டார் அவர். இது அப்புறமாவா கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுவும் பார்த்தேன்னாக்கா, நாங்கள் போகும்போதே கதவு மூடிடுவான்னு சொன்னால், நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் கதவு மூடிட்டா. நாங்கள் போயிட்டு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளோட அனுகிரகத்தால் எங்களுக்கு கதவை திறந்து பெருமாள் சேவை சாதிச்சார். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. இந்த கதாதர் மூர்த்தியை நம்ம வந்து வேறு எங்கேயுமே சேவிக்க முடியாது. இதோட ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு பழமையாக இருக்குது. ஆகையினால் இன்றைக்கி இந்த டே 3, இன்றைக்கி நாங்கள் அங்கே போயிட்டு கதாதர் மூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வந்தோம். அந்த அவருடைய ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது இந்த பூமி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு,
இதை நம்ம இப்படி இன்றைக்கி விட்டுட்டு இருக்கோமே அப்படிங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது எதுவும் நம்ம பண்ணுறதுக்கு இல்லை, பகவானோட கையில் தான் இருக்குது. அவர் தான் நம்முடைய சனாதன தர்மத்தை காக்கணும், பெருமாள் காப்பாற்றுவான்னு நினைக்கிறோம். என்னோடய ரிக்வெஸ்ட் டு வியூவர்ஸ் என்னென்னா, காஷ்மீரில் அதிகமாக வரும், ஸ்ரீநகர் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்ரீநகர் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, நிறைய இடத்துக்கு போகிறோம். ஆனால் தயவு செய்து இந்த அவந்திபுரா, அப்புறம் மார்த்தாண்ட் சன் டெம்பிள், அதே மாதிரி சங்கராச்சாரியார் கோவிலுக்கு எப்படியா இருந்தாலும் அவள் கூட்டுன்னு போயிடும், அது ஒன்றும் முக்கியம் இல்லை. முக்கியம் அடுத்தது இந்த கதாதர் மூர்த்தி, இந்த 4 பெருமாள் கோவிலுக்கு வாங்கும். ஏன்னா இதில் நம்மளுடைய ஸ்ரீநகருங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ அப்படிங்கிறது லக்ஷ்மி, ஸ்ரீநகர். அனந்தநாக் அப்படிங்கிறது தெரியும், அனந்தன் பெருமாளோட அரவு. அனந்தநாகுங்கிறது அனந்தன் பாம்பு, ஆகையினால்தான் அந்த ஊர் பேர் அனந்தநாகு. அண்ட் ரொம்ப பெக்யூலியரான ஒரு இது நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜீலம் ரிவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, மிச்சம் எல்லா ரிவரும் மேலேருந்து கீழே நோக்கி ஓடி வரும், நேராக வரும், இல்லை கொஞ்சம் வளைஞ்சு வரும். ஆனால் இந்த ஜீலம் ரிவர் பார்த்தீங்கன்னாக்கலே உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகிறதோ அதே மாதிரி இந்த ஸ்ரீநகர் ஃபுல்லாக வளைஞ்சு 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 தான் போயின்னு இருக்கே வழியே, நேராகவே போகலை அது. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீநகர். அடுத்த தரம் வாங்க, யூ மேக் இட் அட் அன் அட்டெம்ப்ட். அண்டு வந்து நம்மளுடைய தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் நம்மளுடைய பெருமாளையும் சேவிங்கோ. இதுதான் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.